இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 30க்கு 44 லேண்ட் டைமென்ஷனில் 3 சென்ட் இடத்துல பார்த்திங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை 2 BHK அதுவும் கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் ரோடு வச்சு கட்டப்பட்ட இந்த அழகான 2 BHK தான் இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோங்க. வீடு அமைஞ்சிக்கிற லொக்கேஷன் பற்றி சொல்லணும்னா நம்ம காரமடையில் பார்த்திங்கன்னா காரமடையிலேருந்து வெள்ளிங்காடு போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. வீட்டோட விலையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியாக வாங்குற அளவுக்கு தான் வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் இப்போ ப்ரமோட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 30 அடி ரோடு ஃபீஸவோ 44 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 3 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்ஃபாலே பார்த்தீங்கன்னா 2 BHK 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் சாண்டல் கலரில் ஃபினிஷிங் பண்ணி பார்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் அண்ட் பார்டர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் லைட் கிரீன் கலரில் மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பெரிய கேட்டோ வெக்கெட் கேட் சின்னதாக கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 16க்கு 13. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் போய் பார்த்தீங்கன்னா மேட் வின்ஸில் நமக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸுமே லே பண்ணிக்கோங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட்டடாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளாசி வின்ஸில் நமக்கு வந்து டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுடியில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் கிளாஷ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் கலருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 கிளாசி பென்சில் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 எட்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டோட ஃபிட் பண்ணி 2 சீலிங் ஃபேன் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால், அதாவது வீட்டோட சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சுக்கிற அக்னிமுள்ள வீட்டோட கியூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால் பார்த்துடலாம். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடி ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வாஷ் பேஷன் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சீலிங் ஃபேன் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டைனிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட கியூட்டான கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பாஷ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் ஷேப் பண்ணி வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சி ஸ்லாப் வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு ரொம்ப லென்த்தியாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்னு சொல்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x4 நல்லா கிளாசி பென்சில் டைல்ஸ் எம்எல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 சைடு 4 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப லைட் பிங்க் கலரில் நமக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டேப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசர் எல்லாம் மாட்டி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா வாஷர் பைப், ஷவர் பைப், அப்புறம் பாத்ரூம் தானே எல்லா சானிட்டரி ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பென்சில் மேட் பென்சில் நமக்கு டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கிறதுக்குமே வந்து 2x4 கிளாசி பென்சில் டைல்ஸ் எம்எல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் சைட் வாலில் வந்து யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட்லாம் மாட்டி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா வாஷர் பைப், ஷவர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து மேலே டெரஸ் ஏரியா போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம்லாம்.
மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேக்கஸ் ஏரியா கீழே இருக்கிற அவுட்டர் பார்த்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம். பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸோ அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ்ஸோ நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் டேப்பில் வந்து க்ளோசர் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாக மேட் ஃபினிஷர் டைல்ஸ் செட் பண்ணி வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷர் டைல்ஸ் எம்எல் லே பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் போகலாம். டெரஸ் போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு எஸ்எஸ் ஸ்டீல் கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு பெரிய ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா காரமடையிலேருந்து வெள்ளிங்காடு போகிற வழியில் டிஆர்எஸ் கார்டன் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 46 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.